அநாதன் யார் இந்த முகநூல் பொறுக்கி என்ற தலைப்பில் தேசம் நெட்டில் வெளியான செய்தியை அடுத்து சம்பந்தப்பட்ட முகநூலின் சொந்தக்காரர் தேசம் நெட்டை தொடர்பு கொண்டு அரை நிர்வாண படங்களை தான் பகிர்ந்ததை ஒப்புக்கொண்டார். இரு ஆண் குழந்தையின் தந்தையான மில்டன் ஹீன்ஸில் கடை வைத்திருந்த வர்த்தகரான இவர் முன்னாள் காதலியோடு மீண்டும் உறவை ஏற்படுத்தியதாகவும் அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டதும் அவரை பழிவாங்கும் வகையில் அரை நிர்வாண உள்ளாடையோடு அவரது படங்களை பகிர்ந்துள்ளார். சம்பந்தப்பட்ட பெண் தற்போது ஜாலிலேயே வாழ்கின்றார். அப்பெண்ணோடு தான் சிறுவயது முதல் ஜாழ் சங்கானையில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்றதாகவும் 18 வயதில் அப்பெண்ணோடு காதல் மறந்ததாகவும் தெரிவிக்கின்றார். பின்னர் அவர்கள் யுத்தம் காரணமாக வன்னிக்கு புலம்பெயர தொடர்புகள் விடுபட்டதாகவும் அநாதன் தேசம் நெட்டிற்கு தெரிவித்தார். ஆனால் 1996 தான் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து விட இருவரது வாழ்க்கையும் வெவ்வேறு திசைகளில் பயணித்ததாக கூறுகின்றார். வன்னியில் இயக்கம் கட்டாய ஆள்சேர்ப்பில் ஆண்களையும் பெண்களையும் பிடித்து சென்றதால் அவளின் பெற்றோர் அவளுக்கு சிறுவயதிலேயே திருமணம் பேசி தங்களுக்கு பிடித்த ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்ததாக லூட்டன் அநாதன் தெரிவிக்கின்றார். அதன் பின் மீண்டும் இவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி உறவை வளர்த்து அது விரிசலாகி அவரது குடும்பமும் பிரிந்து தற்போது முகநூல் வசையாடல்களில் வந்து முடிந்துள்ளது. யுத்தம் பலவந்த ஆட்சேர்ப்பு என்பன இவ்வாறான சமூக சிதைவுகளையும் பண்பாட்டு சிதைவுகளையும் கூட இன்றும் ஏற்படுத்தி வருகின்றது. 40 வயதில் பேரப்பிள்ளைகளை பராமரிக்கும் பெண்கள் வன்னியில் அதிகம். தற்போது மில்டன் ஹீன்ஸ் கடை உரிமையாளர் அநாதன் தேசம் ஜெயபாலனோடு நடத்திய உரையாடலை கேட்கலாம். வந்த பிறகுதானா இது திரும்பவும் அவாட ஒரு கதைக்கு வழிகிட்ட உடனே அவ ஒரு அட்ராக்ஷன் வந்து தனக்கு அவரை பிடிக்க இல்லையான் தனக்கு யார பிடிக்கல அவன் ஹஸ்பண்ட் அவன் மாதிரி பண்ணி இருக்கிறா. சரி, அவன் மாதிரி பண்ணி 3 பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுன்னா தாங்கள் வன்னிக்கு இந்த நடு பிரச்சனை இருக்கு தானே, அப்ப அதால வன்னிக்கு வந்திருக்கணும். வன்னியில வந்து இருக்கக்குள்ள எங்களுடைய அமைப்பின் கடுபிடிகளால அம்மா தண்ட விருப்பத்தின்படி தனக்கு கட்டி வச்சுட்டா. இதுதான் அவன் ஸ்டோரி. சரியோ, தனக்கு மூத்த மகன் மட்டும்தான் எனக்கு தண்ட சந்தோஷத்தோட பிறந்தது. அது கனகன எல்லாம் கழுவி எந்த மண்டியம் எல்லாம் கழுவி. பட் தனக்கு வந்து நீங்கள் தாலி கட்டணும், ஊர்ல தாலி கட்டணும், நீங்கள்லாம் என்னோட இருக்கணும் சொல்லி ஊருக்கு வரையக்குள்ள தன்னோட சந்தோஷமா இருக்கணும். இது புருஷனும் அங்க இருக்கிறார். பட் புருஷன் இருக்கக்குள்ளதான் எல்லாம் அவர் வெளியால போன அப்புறம் நடந்தது. இந்த கூத்துகள் எல்லாம் நடந்தது. எல்லாம் உண்மையான கதையத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இதுல ஒளிவு முறை ஒன்றும் இல்லாத கதைகளை தான் சொல்றேன். பட் நான் இந்த படங்கள் இதுல ஒன்றும் போடையில, நான் இதுல சேவ் பண்ணி இருக்கிறேன் தான். சரியா, நான் இதுல சேவ் பண்ணி இருக்கிறேன். ஓகே, என்ன பாதிக்கப்பட்டோர் ஆண்கள் சங்கம் சுண்ணா ஒரு பேஸ்புக் கொண்டு யாரோ எடுத்திருக்கேன், போட்டிருக்கேன். அதுல இருந்து நான் எனக்கு வந்ததை நான் சேவ் பண்ணி கிடக்கேன். இது நான் இது இந்த விதமான படங்களும் அந்த படங்களும் இதுகளும் ஒன்று நான் ஆட் பண்ணே இல்லை. இது 100% உண்மையான இது. அப்ப அப்படி போயில்லைன்னா இப்ப நாங்கள் அங்க போய் தை மாசம் போனேன். தை மாசம் போனான் 2023 அங்க போன இடத்துல அவக்கு வந்து தன்னோட தாலி கட்டி சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் நடந்ததான். முதல் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டாவோ? இல்ல 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 இல்ல. அப்ப கேட்டேன் நான் அப்ப இல்ல எனக்கு அது இல்லை, எனக்கு நீங்கள் என்னோட இருக்கணும், எனக்கு தாலி கட்டோட நீங்கள் இல்ல. நான் அப்ப கேட்கத்தான் சொன்னார். அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம தான் அவன் கதை வந்தான். அப்படி இருந்து நீங்களும் போய் தாலி கட்டினீங்கள் தானே? அதான் சொல்றேன் நான் என்ன சொல்லிச்சேன்னா சொல்றேன். நான் பிறகுதான் எனக்கு அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்த உடனே என்னோட கதை கேட்குள்ளதான் அவன் அந்த சுய ரூபங்கள் எனக்கு தெரிய வருதுன்னா. சரியா, எனக்கு அந்த சுய ரூபங்கள் எல்லாம் இதெல்லாம் இதை பார்த்துட்டு இத்தனை 3 பேர் என்னோட அடிச்சு கண்டாக்ட் பண்ணி கதைச்சிட்டு இருந்தோம்னா. சரி, என்னோட சொல்லிச்சுன்னா அண்ணன் நாங்களும் அவளை பாதிக்கப்பட்ட நாங்கள்லாம். ஆனா நீங்கள் உலகத்துக்கு துணிஞ்சு அந்த படங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி பேஸ்புக்ல எல்லாம் இப்படி கலைக்கிறீங்க நீங்கள் என்று சொல்லி கேட்கதான் நான் சொன்ன உள்ளதா சொன்னேன். நான் என் வாய்ஸ் உள்ள என்ன விட்டுட்டு போயிட்டு நான் பண்ணேன். விட்டுட்டு போயிட்டேன். ஒரு 3 மாசம் இருக்கும். என்ன விட்டுட்டு இந்த பிரச்சனை முத்தினா பிறகு
அவைக்கும் அவ சொல்லி போட்டா உங்களால என்ன செய்யலா கிடக்குது, தாங்கள் வெளியில போறோம்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க வைஃப் பிள்ளையில வச்சுக்கொண்டுதான் அங்க அவவுக்கு போய் தாலி கட்டினீங்களோ? அது பிள்ளைதான், பிள்ளை 100% அது பிள்ளையாடுனா. பட் என்னன்னு சொல்லி சொன்னால் அவன் அந்த கதைகள் பேச்சுகள்ல நான் ஒரு இந்த மதி மயங்கி போச்சு. இப்ப உங்களோட வைஃப்ன்ற நிலைமையில இருந்து பாருங்கோ, அந்த பொம்பளைக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப உங்களோட வைஃப்ன்ற நிலைமையில இருந்து பார்த்தா உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப என்னென்றால் அவ ஒரு ஹஸ்பண்டை வச்சுக்கொண்டு உங்களோட உறவு கொண்டவா, நீங்கள் உங்களுக்கு ஒரு வைஃபை வச்சுக்கொண்டு அவவோட உறவு கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லையா? அப்ப நீங்கள் உங்களோட படத்தையும் எல்லாம் போட்டு செய்யணும், உங்களையும் எல்லாம் நீங்கள் சீரடிக்கணும். அண்ணா அதான் சொல்றேனே அண்ணா, இது வந்து நான் செய்யலையா அண்ணா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் வெளியில நீங்கள் அந்த வீடியோவை தயாரிச்சோ அல்லது அந்த பொம்பளையோட படத்தை எடுத்தோ நீங்கள் போடாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்கள் ஷேர் பண்ணி இருக்கிறீங்களா? அதுன்ற அர்த்தம் அவருக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகே, ஐம் சாரி அண்ணா. பட் என்னன்னு சொல்லி சொன்னாலன்னா எனக்கு என்ன, நீங்கள் லண்டன்ல இருக்கிறீங்களோ இப்ப? ஆமா ஆமா, நான் லண்டன்ல இருக்கேன். எந்த இடம்? நான் லூட்டன்ல இருக்கேன். லண்டனுக்கு எவ்வளவு நேரம் லூட்டன்ல இருந்து? இல்ல லூட்டன்ல இருந்து லண்டனுக்கு எவ்வளவு நேரம்? 45 மினிட்ஸ்ல போகலாம். எவ்வளவு? 45 மினிட்ஸ்ல போகலாம். ஓகே, சரி. நீங்க ஊர்ல இல்ல? சிவன் கோயிலுக்கு வாரணான் அண்ணா, வெம்பிளி சிவன் கோயிலுக்கு வாரணான். பட் 45 மினிட்ஸ்ல வருவேன். எங்க ஜெயதேவன் ஈழபதீஸ்வரர் கோயிலுக்கோ? அதுக்கு வாரணான். நான் அடிக்கடி வார இல்ல, பட் ஏதாவது இதுன்னு சொன்னா வாரணா 45 மினிட்ஸ்ல வருவேன் அண்ணா. ஆஹா. ஓ. ஈழபதீஸ்வரருக்கு வாரணான் அண்ணா. இலங்கம்மனுக்கும் வாரணான். திருவிழா அப்படி வாரணான். பட் என்னன்னு சொல்லி சொன்ன அவன் நோக்கம் வந்து வேறு. என்ன நோக்கம்? அந்த நோக்கம் வந்து வேற, காசுலதான் அவன் நோக்கம் இருந்தது. நீங்க வெளிநாட்டுல இருந்தா காசு கேப்பினம் தானே? அப்ப அதுவும் கொடுத்த நான் நகைகள் எல்லாம் கொடுத்தேன்னா பாசல்கள் அதுகள். எனக்கு அந்த எனக்கு நான் சீரியஸா சொல்றேன்னா, எனக்கு அந்த அவ கதைச்சதுல எனக்கு அந்த நான் மதிமயங்கினான் போனான் ஒழியன்னா பிறகு நான் ரியலைஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரி, இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரி, பிறகுதான் அவன் அந்த இதுகளை எனக்கு சொல்ல இப்ப எனக்கு அந்த அவன் நடந்து கொண்ட விதங்களையும் பாக்கல see something wrong பண்ணான். அப்ப எனக்கு என்னன்னு வெளியில வாரன்னு தெரியாம தான் ஏன்னு சொன்னா, என்னன்னா நீங்களும் பிளவிட்டுட்டீங்களா, அவனும் பிளவிட்டு இருக்கலாம். நீங்கள் அதோட முடிஞ்சது தானே. பிறகு நீங்கள் இனி அத இப்ப என்னன்னா பிள்ளை தவறு உங்களோட பக்கத்துலயும் தானே இருக்குது. நாங்க அண்ணா 100% இல்ல, எனக்கு 200% என்னில பிள்ளையும் இருக்குண்ணா. சரி, நான் அதை ஒத்துக்கொள்றேன். யார் அடிச்சாலும் நான் சொல்லுவேன், ஐயோ நான் ஒத்துக்கொள்றேன். நான் என்னில பிள்ளை இல்லைன்னு நான் சொல்லி இல்லை, நான் பிள்ளை இல்லைன்னு சொல்லி இல்லையா. சரியா? அப்ப பிள்ளைய நாங்கள் 2 பக்கம் வச்சுக்கொண்டு ஒரு ஆளை பொம்பளைன்றதுக்காக நிர்வாணமா அடிக்கிறது அவ்வளவு ஆரோக்கியம் இல்லைன்னா தெரியுமே அண்ணா, எனக்கு தெரியுது. பட் என்ன அதுல போட்டு கிடக்கண்ணா, என்ன நான் அதுல நான் சேவ் பண்ணி நான் என்னன்னு சொல்லிச்சேன்னா, என்னையும் ஒரு முட்டாளாக்கி என்னை ஒரு கேவலப்படுத்தின. இப்போ அங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அவன் வந்து எனக்கு ஒன்றுமே செய்ய ஒன்றும் இல்லை. பட் அவனுக்கு மென்டல் ஆயிட்டுது. அவன் ஒரு சைக்கோ என்று சொன்னோன்னா இந்த ஃப்ரெண்டுகள் எல்லாம் என்னோட கிளம்ப வலிக்கிட்டாங்களே. நீ என்ன மாதிரி இருந்த நீ அங்க இருந்து எத்தனை வருஷம் நீ அந்த ஃபுட்பாலுக்கு நீ எல்லாம் கேப்டன் பண்ணி இப்பெல்லாம் இன்னும் நாங்கள் எங்கேயோ வச்சிருந்த நாங்கள் இப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு பொம்பளைட்ட போய் நீ உண்ட இதை இழந்துட்டேன். இப்ப என்ன அந்த குரூப்புக்குள்ள என்ன சேர்க்க இல்லையா, என்ன வெளியில விட்டுட்டினா? சரியா? என்ன குரூப்புகளால வெளியில விட்டுட்டினா நீ இதுக்கு சரி வர மாட்டேன், நாங்கள் உன்னை எங்கேயோ நினைச்சு கொண்டு வந்த நாங்கள். பட் எங்களோட குரூப்பை நீ இதாக்கி போட்ட, எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒரு இதுக்கு வந்துட்டோம்னா அப்ப எந்த போய் வந்து அங்க எங்க சொல்லுங்க பாப்போம், சைபர் கிரைம் இருக்குல்லோண்ணா, அங்க போய் என்ன கேஸ் கொடுத்துருக்குறேன். அண்ணாண்ட போன் நம்பரை கொடுத்து அண்ணாண்ட பேரையும் கொடுத்துங்கிறாங்க. ஒன்றோட ஒரு அண்ணா இருக்கிறாரு அங்க, அதையும் கொடுத்து அவ வந்து கேஸ் கொடுத்துருக்குறான். அது சரிதான், அவ குடுப்பினம் தானே. அப்ப அவ நினைச்சு கொண்டிருக்கிறவன நான் தான் செய்யணும் நினைச்சு கொண்டிருக்கேன். நீங்கள் ஷேர் பண்ணி இருக்கிறீங்களா? அப்ப நீங்கள் அதை போட்டதுக்கும் நீங்கள் செய்ததுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்ப உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் சங்கத்துக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்லையோ? அவையே தெரியாது உங்களுக்கு? இல்லையா?
எந்த விதமான தொடர்பும் இல்லையண்ணா. சரியோ கணவர் என்ன கேட்டவன் நான் சொன்னேன் எந்த விதமான தொடர்பும் எனக்கு இல்ல. இதுல நீங்கள் எங்க வெளியில வாரது நீங்க முழுக்க நினைஞ்சாச்சு. நீங்கள் செய்தது பெரிய பெரிய தவறு உண்டு. அது சரியான தவறு அண்ணா, சரியான தவறு. நான் அதுக்குள்ள என்னென்ன எனக்கு செய்யறேன்னு என்னென்ன இதுக்குள்ள நான் மீண்டு வார எங்க பில்டிங்ஸ்ல கடை வச்சிருந்தேன். போஸ்ட் ஆஃபீஸும் கடையும் வச்சிருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும். சரியா அப்ப 6 மாசமாச்சுன்னா நான் கடையை விட்டு வெளியால வந்து அவங்க கேட்டா என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லி நான் சொன்னேன் ஒரு பிரச்சனை. பட் என்னால கான்சென்ட்ரேட் பண்ணிலாம் கிடக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ணிலாம் கிடக்குது என்னால. மார்ச்ல தான் நீங்கள் மார்ச் கடைசி ஏப்ரல் துவக்கத்துல தான் உங்களோட பிரிவு நடந்திருக்கு. அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை வந்திருக்கு. அப்படியோ போன வருஷம் வருஷப்பிறப்புக்கு அடுத்த நாள் தான் இந்த பிரச்சனை வெளியில வந்ததாங்க. இப்ப நீங்கள் இந்த படத்தை ஷேர் பண்ணிக்கல பேஸ்புக்ல இருக்கிற அந்த 3000 சொச்சம் பேர்ல ஒரு தரம் சொல்லலையா அந்த படத்தை எடுக்க சொல்லி? ஒரு தருமே கதைக்கு இல்லை. நீங்கள் அதான் இப்ப நான் அதுதான் யோசிக்கிறேன். நான் முதல் ஒரு ஆள் அடிச்சு நீங்கள் என்னோட நிதானமா கதைக்கிறீங்க. எனக்கு அடிச்ச அவ்வளவு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அவ பேட்டோ இதோ எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதை வச்சுக்கொண்டு தான் நான் பார்க்கிறேன். உங்களோட பிஹேவியரும் கரியரும் பேட் தானே. உண்மைதான் என்னன்னு சொல்லிச்சேன்னா பிறகுதான் அந்த இல்லைன்னா ரெண்டு சொல்லிச்சேன்னா நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நான் ஒரு இதுக்குள்ள போய் விழுந்துவோம். பட் அவங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கிற கதையை பார்த்தால் ஒரு மாஸ்டர் அடிச்சு வர்றாங்க. எனக்கு படிப்பிச்சு ஒரு மாஸ்டர் அடிச்சது இல்லையா. எனக்கு படிச்ச ஒரு மாஸ்டர் அடிச்சு யோகாயே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிங்க சார். இப்படி நடந்து போச்சு சார். ஐம் சாரி என்று சொல்லி சொல்ல அவரும் அது பேட் பிஹேவியரா தான் அவன் இதை சொல்றேன். சரியே பட் என்ன ஒரு தரம் அப்படி எதிர்பார்க்க இல்லையாண்ணா. என்ன அப்படி ஒரு கேட்டகரிக்குள்ள வச்சு என்ன பார்க்கல ஒரு தரம். சரியா அப்ப என்ன ஒரு நீ இவ்வளவு பள்ளிக்கூடத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்கிற உறுப்புக்கு இவ்வளவு செய்கிற பட் இப்படி ஒரு பேட் இதுல என்னண்டு நீ நான் சொன்னேன் நேர சொன்னேன் நான் சாருக்கு. சரியா சார் நான் அவண்ட ஆசை வார்த்தைகளாலதான் நான் அவளாத்துக்கு போனேன். இந்த மைண்ட மாத்தி கடைச்சி என்ன இவ்வளவுக்கு ஒரு இப்போ ஒரு தனி மனுஷனா கொண்டு வந்து விட்டு காரணம் வந்து ஒரு தட்ட இதுவும் இல்லாமல் அம்மா அப்பா எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே ஊருக்கு எல்லாம் ஊர்ல எல்லாம் போய் அங்க அவையெல்லாம் கதைச்சிருக்கீங்க. சரியா அம்மா அப்பா இங்க 2 தங்கச்சி வேல்ஸ்ல இருக்கணும். சரியோ ஒரு தரம் கதைக்கிறீங்களா பத்தாண்டு இப்ப தனி ஒரு ஆளா இருக்கு. ஓகே தனி ஒரு ஜீவனா இப்ப இருக்கிறேன் நான் தனியா. என்னென்றால் இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனா அது எந்த வேலையும் இல்லை. தவறு உங்களையும் இருக்கண்டு நீங்களும் ஒத்துக்கொள்றபடியா நீங்கள் அந்த பேஸ்புக்ல இருக்கிற அந்த படங்களை நீக்கணும். ஓகே சரி அண்ணா சரி ஓகே. அது சரியில்லை. என்னன்னா நீங்க நாளைக்கு இப்படி செய்றீங்க நாளைக்கு ஒரு சாதாரண பொம்பளையையும் ஆக்கள் வந்து இப்படி செய்வினா செய்வினம் இல்லை செய்து கொண்டு இருக்கணும். இப்படியானதுகளை நாங்கள் ஊக்குவிக்கலாதானே. இது ஒரு சரியான பிள்ளையான சரியண்ணா இல்ல என்னன்னு சொல்லிக்கன்னா இப்ப நீங்கள் தானே ஒரு ஆள் நிதானமா என்னோட கதைச்சு அவ்வளவு பேருமாண்ணா அவ்வளவு பேரும் சுண்ணாத்தாக்கள்லாம் என்னோட கூடுதலா அடிச்சு கதைக்கணும். சரியா சுண்ணாத்தாக்கள்லாம் என்னோட கூடுதலான பேர் அடிச்சு கதைக்கணும். இதை பார்த்துட்டு பட் என்னதுக்கு தம்பி இப்படி ஒரு இதுக்குள்ள போய் விழுந்த நீ தான் கேட்கணுமே தவிரான்னா. பட் அந்த ஃபேமிலியே பற்றியே அப்படித்தான் சொல்லி நம்ம எனக்கு அது இருக்கலாம். அப்ப நம்ம என்ன ஃபேமிலி எப்படி அது இல்ல பிரச்சனை. இப்ப நாங்கள் சரியா நாங்கள் சுத்தமா இருந்தா நாங்கள் மெட்டாக்கள்ல கல் அறியலாம். இப்ப நாங்கள் சுத்தம் இல்லையோ அப்படி என்னைக்குள்ள மெட்டாக்கள்ல அதான் சொல்லணும். இப்ப எனக்கு என்ன இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த சொந்தக்காரர் அடிச்சு சில பேருக்கு கேட்குள்ள உன்னை பற்றி நாங்கள் 96ஆம் பந்தனி இத்தனை வருஷமா இப்படி ஒரு இது ஒன்றும் அறியாமல் இருந்து எங்களாலேயே அதை ஏற்றுக்கொள்ளலா கிடக்குது. என்ன நடந்தனா எல்லா உண்மையும் எல்லாருக்கும் சொன்னேன். சரி இப்ப உங்களோட நான் கதைக்கிற மாதிரி தானேன்னா சரியா உங்களோட நான் கதைக்கிற மாதிரி தான் எனக்கும் இந்த இதை நான் விளங்கப்படுத்தினேன். நான் இப்படி ஒரு சாக்கடைக்குள்ள வந்து விழுந்து போனேன். பட் இதுக்குள்ளால நான் ஒழுங்கி பெற போகணும். எனக்கு ஹெல்ப் பண்றேன்டா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சரியா
ஹெல்ப் பண்றேன்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டேன் நான் டே ஹெல்ப் பண்றேன்டா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்ககிட்ட என்னன்னு நான் ஹெல்ப் பண்றேன். நான் இப்படி ஒரு வேலையை நீ வந்து உன்னை நாங்கள் எங்கேயோ வச்சிருக்க, நீ வந்து இப்படி ஒரு நேர பச்சைப்படியே சொல்றாங்களா அந்த ஒரு வேச குடும்பத்துக்கு நாசமா போய் நிக்கிற உனக்கு நான் என்னண்டு நாங்கள் ஹெல்ப் பண்றது கேட்கிறேன்னா என்னால பதில் சொல்லலாம் கிடக்குறேன். என்னால அதுக்கு ஒரு ஆன்சர் என்னால குடுக்கலாம கிடக்குது. என்னால அதுக்கு ஒரு பதில குடுக்கலாம் கிடக்குறேன். பட் இப்ப அவங்களதான் தெரியுறாங்களே. இப்ப அவங்களுக்கு தெரியுது ஓகே நான் அவள்கிட்ட ஒரு இதுல போய் நான் விழுந்து தெரியுது. ஆனா அவங்களுக்கு இன்னும் கோபம் பெறுது. ஏன்னு சொல்லி சொன்னா அவள் இப்படி என்ன சொல்லி கொண்டு தெரியுது இல்ல அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு கோபம் கொண்டு பெறுதுன்னா அப்படி ஒரு கோபம் பெறுது. என்னன்னு சொல்லி ஏன்னா உண்மைய ஒரு நாங்கள் எந்த இடத்துல நாங்க வச்சிருந்தாங்க அவளும் இந்த மென்டல் சைக்கோ மாதிரி எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் கலைச்சு கொண்டு இருக்கிறாள். எல்லாருக்கும் சொல்லி கொண்டு அவளை. பட் இதுக்குள்ளால எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியா நிக்கிறேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். என்னால இதுக்குள்ளால என்ன செய்து நான் பொலியால பெறணும் கொள்ளணும் சொல்லி இது என்ன இது நீங்கள் இதெல்லாம் அழைச்சு போட்டு அது அது முடிஞ்ச கதை. நீங்களும் தவறு விட்டுட்டீங்கள். ஒரு கவுன்சிலிங் எடுங்கோ. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வைஃப் இதுக்குன்ற கன பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு தான்டா. சரி என்னன்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அவளாத்துக்கு என்ன அவ ஒரு என்னன்னு சொல்ற பாடக்காரன் எனக்கு அது தெரிய இல்லையாண்ணா. சரியா நேரதான் சொல்றேன். நான் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் டார்ச்சர்கள் கொடுத்து பிள்ளைய வாய்ப்புகள் எல்லாம் டார்ச்சர் கொடுக்க அவாவே டாக்டர்கிட்ட கதைச்சிருக்கா. அப்படி இப்படி பிரச்சனை நடக்குது என்ன செய்யலாம்னு அவ எனக்கு போன் பண்ணி என்ன வர சொல்லி நான் போனேன். சரியா இந்த கவுன்சிலிங் நடக்குதாண்ணா. எனக்கு கவுன்சிலிங் நடக்குதாண்ணா. சரி 2-3 நாள் என்னால போயலாம் போனோம்னா உடனே வீட்டை வந்தது. எனக்கு வீட்டை வந்து என்ன பிரச்சனை எல்லாம சொன்ன உடனே அதை நான் இதுல சொல்லலாம். இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த டார்ச்சர் வாய்ப்புக்கு நான் கொடுத்த டார்ச்சர் சொல்லலாம். சாரி ஓகே ஐம் சாரி. பட் அதால என்ன ஒரு ஆனா அதுல வாய்ஸ் என்ன செய்தவான்னு சொல்லி சொன்னான்னா ஓகே அந்த போலீஸ்கிட்ட போகாமல் ஒன்றும் போகாமல் வேற வெளியால கொண்டறவனு மட்டும் தான் கஷ்டப்பட்டவா. பட் எனக்கு அவ காட்டின ஒரு இதாலே ஆனா நான் 21 நாள் அங்க நின்ற நாள் 20 நாளும் அவையண்ட விட்டானா மத்தியான சாப்பாடு இரவு சாப்பாடு எனக்கு தந்ததான் தந்து பிள்ளைகளும் சரி அவளும் அவாவும் சரி என்ன ஒரு இனியல்ன்ற ஒரு பாசத்தை மாதிரி தானே ஒரு மாய வேலை மாதிரி தான் அதுக்குள்ள போய் நான் சிக்கப்பட்டதான். ஒரு மாய வேலை மாதிரி தானே அதுக்குள்ள போய் நான் சிக்கப்பட்டது. வந்தோம்னா இங்க வந்த அப்புறம் ஏன் அவ விட்டுட்டு வந்தோம் அப்படி ஒரு ஃபீலிங் என்ன அப்படி ஒரு ஃபீலிங்க கொண்டு வந்துட்டாவா. நான் சொல்றேன் இந்த விதமான ஒரு கெட்ட வார்த்தையில நான் பேசியிருந்தா பரவாயில்ல. நீங்க தனிப்பட்ட முறையில பேசுற நீங்க பப்ளிக்ல எல்லாம் போட்டுட்டீங்க எல்லாத்தையும். என்ன சொல்லிட்டேன்னா என்னடா இப்படி வந்துட்டது அது கனவேற அதை செய்திருக்கிறேன். இப்படி போட்டோ ஒன்னாதான் பட் முளையிலேயே வந்து நீங்கள் இப்படி ஒரு அடிச்சு என்ன அப்படி செய்யற சொல்றான்னு கேட்டிருந்தா நான் யோசிச்சிருப்பேன். நான் அதை திங்க் பண்ணி ஓகே நான் செய்யறது புள்ள ஏதோ நான் தப்பு பண்ற மாதிரி ஆனா எனக்கு என்கரேஜ் பண்ணின மாதிரி தானே நான் எல்லாரும் கலைச்சது. அதான் ஆச்சரியமா இருக்கு. அதுல இருந்த நான் உங்களோட இதுல ஒரு 3000 பேர் இருக்கிறோம். அதுல ஒருத்தர் கூட உங்களுக்கு சொல்லலையேன்றது அது படம் போடுறது பிள்ளைன்றது இல்ல. எல்லாரும் அடிச்சோம்னா என்கரேஜ் தான் பண்ணினவன். ஓகே அவள் அப்படிப்பட்டவள் இவள் அப்படித்தான். ஏன் நம்ம கிட்ட ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களால் ஒன்றும் செய்ய கிடக்குது நீங்கள் அந்த பேஸ்புக்ல இருந்த பேரை நீ செய்யற என்று சொல்லித்தானே என்ன ஒரு என்கரேஜ் பண்ணின மாதிரி தானே அப்படி ஆகினபடியா தானே நான் குளத்துக்கு வந்து நிற்குது. இப்போ பட் நான் இதுக்களால் என்ன எனக்கு இல்லை அந்த அந்த போய் அடிச்சு சொன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட் அடிச்சுதான் இன்னும் இப்படி கேட்கிறாரு இப்படி இப்படின்னு சொன்னா அந்தபடியே நம்ம எங்க நிற்க சொல்லுங்க. அந்தபடியும் அவாவ தெரிஞ்ச தனக்கு தெரியும் அண்ணா அவாவை பற்றி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயில கண்டது பழக்கம் கொண்டது. பட் ஒரு கூடாத ஆள் மாதிரி தான் நாங்க கதைக்க. பட் நீங்கள் இப்படி ஒரு அண்ணன் ஒரு அடிச்சு கதை செய்வார் 2 கூட கூட நம்பர் எனக்கு போட்டு விட்டவர் என்ன போட்டு விட்ட அப்புறம் உங்களோட கண்டாக்ட் பண்ணி ஓகே என்ன விஷயம் கேட்கத்தானே நீங்கள் ஜேர்னலிஸ்டா இருக்கிறீங்களன்னு சொன்னேன். பட் உண்மையோ அது நீங்க இந்த பேஸ்புக்ல பார்த்தா தெரியும் தானே. அதுல எனக்கு அண்ணாவே நான் சொல்றேன் என்னன்னா பட் எனக்கு உங்களுக்கு டீப்பா எனக்கு தெரியாது என்ன சரியோ அந்த சேவ் பண்ணி செய்த நான் ஒழிய மற்றபடி எனக்கு இந்த
இந்த விஷயங்கள் பெருசா எனக்கு நாட்டம் இல்லையா. இப்ப நீங்க 96 வயசுல வந்து 96ஆம் ஆண்டு இங்க வந்தீங்களா? இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்குமே. 47 வயசு. 77ஆம் ஆண்டு பிறந்த நான். 77. 77ஆம் ஆண்டு பிறந்த நான். சரியா. 77ஆம் ஆண்டு பிறந்த நான். பட் எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் நீங்கள் இதுல இது சின்ன விஷயம், இது முடிஞ்சுது உங்களோட அந்த விஷயம் முடிஞ்சுது, சரிதானே? இதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட லைஃபை பில்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த அதுகளை நோக்கி உங்களை மாற்று, உங்களோட என்ன உங்களோட சிந்தனையை மாத்துங்க. ஸ்டில் என்ன அந்த அந்த அவா காட்டுன அந்த இதுக்குள்ளால என்னால மூண்டு விரையிலாம நிக்கு. அவா காட்டுன அந்த அன்பு அண்ணா எனக்கு சுகர் தான் இருக்கண்ணா. என்னது? எனக்கு சுகர் இருக்கண்ணா. சுகர் உங்க எல்லாருக்கும் இருக்குண்ணா இப்ப. சரியோ இருக்கு. பட் எங்கட டைம் 1:30 சரியா அங்க இருந்து அடிப்பாங்கண்ணா. சரி சட்டியா 1:30 அடிப்பா. சாப்பிட்டீங்களோ, மருந்து போட்டீங்களோ, குளிசை போட்டுட்டீங்களோ, எல்லாம் செட்டில் எல்லாம் ஓகே நீங்கள் ஒவ்வொரு நாள். அப்ப அப்படி ஒரு அன்பு எனக்கு கிடைக்கலையான்னா அது பொய்யோ மையோண்டு என்னால அத ஜட்ஜ் பண்ணலாம் போச்சுன்னு சொல்லி நான் இப்ப யோசிக்கிறேன். அது 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 பொய்யோ மெய்யோன்ற ஒரு இல்லாம நான் அதை யோசிக்கிறேன். சரி அதுக்கான சரி. இது வளமையா உறவுகள்ல வார பிரச்சனை தானே இது. நான் நினைக்கிறேன் நீங்கள் அது முடிஞ்ச விஷயத்த முடிஞ்சதாவே விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்னத்துல கன்சன்ட்ரேட் பண்ண விருப்பமோ அல்லது உங்களுக்கு மியூசிக் அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுகளை போய் பழகுங்கோ அல்லது படியுங்கோ அல்லது என்ன உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாம் உங்களோட மைண்டை விடுங்கோ. இது முடிஞ்சுது. பழி வாங்குற நோக்கத்துல போய் திருப்பி இதுக்குள்ளேயே இந்த சகதிக்குள்ளேயே நிக்காதீங்க. இது ஒரு நீங்கள் ஈடுபட்டிருந்தது ஒரு சகதி. இப்ப அதுக்கு வெளியில வந்துட்டீங்களா அது முடிஞ்சுது. இனி அந்த அவண்ட இதை பற்றி நீங்கள் மினக்கட்டு கொண்டு இருக்க தேவையில்லை. இப்ப எவ்வளவு காலம் அந்த உறவு முறிஞ்சு? 1 வருஷம் ஆச்சுது. உங்களோட வைஃப் பிள்ளையில பிரிஞ்சு எவ்வளவு காலம்? இப்ப 3 மாசம் ஆச்சு. அங்க ஊருக்கு போட்டு வந்திருக்கிறா. இப்ப உடம்பு போயிருக்கு. அங்க போய் அண்ணாவையும் கதைச்சிருக்கிறேன். சரி அம்மாவோட எல்லாம் காய்ச்சிக்கிறத தான் கணக்கு ட்ரை பண்ணி விடணும். பட் என்னால வேற வெளியில கொன்றையெல்லாம் கிடக்குது. பட் என்ன செய்ய போறாரோ எனக்கு தெரியாது. பட் நான் அதுக்கு இருந்தேன்னு சொல்லி நான் இந்த புள்ளியண்ட லைஃபை நான் துளைக்கி போடுவேன். அதுக்கு இருந்தால் நான் இந்த புள்ளியண்ட லைஃபை நான் துளைக்க வேண்டியது. பட் அது உண்மைதான்ண்ணா. பட் எனக்கு பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு? பிள்ளைங்க இல்ல. பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு? அவைக்கு 17 15 பண்ணா. பெரிய ஆக்கள். ஓ அப்ப என்னண்டு இதுக்கெல்லாம் என்னண்டு உண்மைக்கு நான் நினைக்கிறீங்க இப்படி ஒரு அட்வைஸ் எனக்கு கிடைக்கும் தான் நான் யோசிச்சுட்டு போனேன்னா. பட் என்ன எல்லாம் மின்வராஜ் பண்ணிக்கிட்டு இது உறவுகள் அப்பன் வரும் போகும். அது முடிஞ்சுது. தவறு 2 பக்கத்திலையும் இருக்குது. ஆனால் ஒரு ஆள்ல பழிய போட்டு கொண்டு இருக்கிறத விட்டுட்டு முடிஞ்சதுன்னா அடுத்த நீங்கள் உங்களோட வாழ்க்கையை திருத்தி கொண்டு பாருங்க. அதை விட்டுட்டு பழசுகள்லயே போய் நின்று கொண்டு அதை யோசிச்சு கொண்டு செய்யறதுல ஒருதற்கும் ஒரு பிரயோசனமும் இல்லை. எனக்கு புரியலண்ணா. இல்லைன்னா ஒரு 2 பேரும் தான் தப்பு பண்ணிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு எந்த மனதையும் இது அப்படி வந்து இல்லையா எனக்கு மென்டல் அப்படி அவ கதைச்சா 40 ரெக்கார்டு அண்ணா வச்சிருக்கேன். என்னது வந்தேன்னு எனக்கு தெரியாது எனக்கு. சரியா கதைச்சிருக்கேன். எனக்கு சொல்லி எனக்கு சொன்னாது. நான் சொல்றேன் நீங்கள் அவ டிவோர்ஸ் எடுத்து போட்டு நீங்க வெளியில வாங்க சொல்லி இன்னொரு வந்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ரெண்டெல்லாம் சொன்ன ரெக்கார்ட் எல்லாம் அண்ணா சிஐடிக்கு எல்லாம் போட்டு காட்டிட்டான். சரியா போட்டு காட்டினா இவ அவாசலுக்கா அவன் எல்லாம் பொய் சொல்றான், என்ன ஏமாத்தி இருக்கிறான். அதுதான் சொல்ல அவன் இப்போ சிஐடி சொன்னாராம். நான் இப்பதான் உங்களோட ரெக்கார்ட் எல்லாம் கேட்டுட்டு வந்து நிக்கிறேன். ஒண்ணுமே நீங்க சொல்லல. அது அவரு கேட்டாரு இப்ப என்ன இதுக்கு என்ன போயிடலாம். ஓகே 2 பேரும் தானே புலப்பட்டது.
உடனே ஓகே நீங்கள் இந்த இதுவரை போட மாட்டேன் பேஸ்புக்ல அனுப்பிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் எனக்கு எழுதிட்டாங்க. சரி, அவாட்ட கொடுத்த காசுகள் நகைகள் எல்லாம் தான் வேண்டி தாரேன், நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி தாங்க, நீ உடனே லெட்டரோட எழுதி போடணும். நான் உடனே எழுதி போட்டுட்டேன். சரியா, இப்படி வந்தது, ஐம் சாரி மன்னிச்சு கொடுக்க. அதே மாதிரி அவாவ லெட்டர் எழுதி சொல்லி கேட்க புருஷன் புரிய இல்லையா? சரி, அவ எழுத வலிக்கிட புருஷன் சொன்னாராம், இல்ல இல்ல அதை எழுத வேண்டாம், சிஐடி சைபர் கிரைம் கேட்கிறாராம நீங்கள் இந்த பிரச்சனையை முடிக்காட்டி நீங்கள் இதை தாங்க, எனக்கு தனக்கு ஒரு லெட்டர் தாங்க, தான் வேற யூஎனுக்கு போய் தான் இந்த பிரச்சனையை திருப்பி தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனையை யூஎன் கொண்டு போறதுக்கு. ஓகே, அது விடுங்க. நீங்கள் என்ன கதைக்கிறீர்கள் தெரியுது உங்களுக்கு? சரி, இப்ப இதுல இருந்து வெளியில வரேன்னா நீங்கள் பேசாம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சோட்டு உங்களோட அலுவல பாருங்க. ஓகே, உங்கள நின்று மினக்கறதுல ஒரு பிரியோசனமும் கிடையாது. அது நீங்கள் அழிக்கணும், இல்லையென்றால் உங்களுக்கு சிக்கல்லாம் வரும் தொடர்ந்து. சிக்கல் என்ன, நீங்கள் இது ஒரு கிரைம் தானே நீங்கள் செய்யறது ஒரு குற்ற செயல். என்ன உங்களுக்கும் அவவுக்கும் நடந்த உறவு, அதுல வந்த முறிவு, அதெல்லாம் வேற பிரச்சனை. அதை நீங்கள் பர்சனலாவோ அல்லது கோர்ட்லயோ அதை தீர்த்து கொள்ளணும். அதை நீங்கள் பப்ளிக்ல கொண்டு இப்படி ஒரு ஆளை நிர்வாணமா போட்டா நாளைக்கு என்ன நடக்கும்டா, நாளைக்கு சாதாரண ஒரு பிள்ளைகள், உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கா? நல்ல அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைகள படத்தை போட்டு சும்மா எழுதுவாங்களேன்னு. அது அப்படியான இந்த விஷயங்களை ஊக்குவிக்கல. அதே ஒரு ஆம்பளைய உள்ளுடுப்போட போட்டு ஒருத்தர் எழுதுறையில, ஏன் பொம்பளையில மட்டும் எழுதுறோம்? என்ன அந்த ஆம்பளைகளுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் தானே, ஏற்புடைய விஷயம் இல்லை. அதில் நீ படிப்பட்டு நீங்க அலுவல பாருங்க. ஸோ அப்ப இனிமேல் இதே மாதிரி நடக்காம உங்களை திருப்பி மீளமைச்சு கொள்ள முயற்சி செய்யுங்க. சரியா?